Daily. Taste the Daily. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை வரவேற்று கொண்டாட மக்கள் தயாராக உள்ள நிலையில் மதுரை சிம்மக்கல் மார்க்கெட் பகுதியில் தித்திக்கும் பொங்கலோடு சூரியனுக்கு படைப்பதற்காக மஞ்சள் கிழங்கு டன் கணக்கில் வந்திறங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம். தற்போது மஞ்சள் கிழங்கு டன் கணக்கில் வந்து இறங்கியிருக்கு. இது குறித்து வியாபாரிகள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது? நிச்சயமாக கனிவெளி, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல் சில்லத்தம்மான் கோயில் பகுதியில் டன் கணக்கில் வாகனங்களில் மஞ்சள் கிழங்கு இறக்கி வைக்கப்பட்டு விற்பனைக்கு குயில் குயிலாக வைக்கப்பட்டுள்ளது. தித்திக்கும் தை பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாளாம் வரும் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய காணுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் என பொங்கல் பண்டிகை வருவதை ஒட்டி பொங்கல் பானையில் கட்டக்கூடிய மஞ்சள் கிழங்கு விற்பனை சூடுபிடுங்க தொடங்கியுள்ளது. மதுரை சிம்மக்கல் பகுதி ஒட்டியுள்ள செல்லத்தம்மான் கோயில் தெரு பகுதியில் மதுரை அலங்காநல்லூர், ஐயூர், எரம்பட்டி, பாலமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் சிறிய அளவு வாகனங்களில் விளைந்த மஞ்சள் கிழங்கை கொண்டு வந்து அடுக்கி வியாபாரம் செய்து வருகிறார்கள். மதுரையின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பொங்கல் பண்டிகையின் போது பானைகளில் கட்டக்கூடிய மஞ்சள் கிழங்கு பல வருடங்களாக விற்பனை இப்பகுதியில் செய்யப்பட வருகிறது. கடந்த ஆடி மாதம் விதைக்கப்பட்டு 7 மாதமாக விளைந்த மஞ்சள் கிழங்கு தற்போது அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜோடி 20 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையும் 100 மஞ்சள் கிழங்கு 1000 ரூபாய் என விற்கப்படுகிறது. மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மஞ்சள் கிழங்குகள் வாங்கி சென்று வருகிறார்கள். குறிப்பாக இன்று தொடங்கி பொங்கல் முடியும் வரை கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு வியாபாரிகள், விவசாயிகளும் இதே பகுதியில் தங்கியிருந்து இந்த மஞ்சள் கிழங்குகளை விற்பனை செய்ய உள்ளார்கள். சென்ற ஆண்டு ஒப்படையில் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட விற்பனை கம்மியாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து சிம்மக்கல் செல்லத்தம்மான் கோயில் பகுதிகளில் டன் கணக்கில் மஞ்சள் கிழங்குகள் குயில் குயிலாக வைக்கப்பட்டு விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள். கனிமொழி, மஞ்சள் கிழங்கு நம்ம யூஸ் பண்ற பல வழக்கம். இந்த வட்டம் நான் வருஷம் இங்கே தான் செல்லத்தம்மான் கோயில் வழியில் உள்ள எல்லாரும் இங்கே தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் விளைச்சல் ரொம்ப அதிகமாக நல்லாவும் இருக்கு, ரேட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கு, நல்ல ஒரு பொருளும் நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ற மாதிரி இருக்கு. நம்ம கம்பெனி பொருள் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். 2 வருஷமா இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் அலங்கானூர் சைட்லேருந்து வர்றோம். போனதோட இந்த வட்டம் விளைச்சல் நல்லா வந்துச்சு. மழை தண்ணி நல்ல விளைச்சல் வந்திருக்கு. அங்கேருந்து இங்கே வருஷம் இங்கே கொண்டு வருவோம். இங்கே மொத்தமாக சில்லறைக்கு இப்போ மொத்த வியாபாரத்துக்கு அப்படி மாற்றி விடுவோம். இப்போ வண்டி வருதுன்னா அந்த வண்டி அப்படி ஒரு ரேட் போட்டுக்கிறது, 30,000 40,000 இப்படி போட்டு அவங்க வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. தேனி கம்பு அப்படி போயிடும். அதுதான் Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.